பாக்யா கிரேக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். வரக்கூடிய நவம்பர் 18 மேஜிக் அண்ட் மிராக்கிள்ஸ் பிகின்ஸ் நவ் அப்படின்ற வேர்டை சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. ஏன்னா ரேக்கியோட லெவல் 1 பேட்ச் வந்து அந்த அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ அந்த அன்னைக்கு வந்து உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும். ரேக்கி எனர்ஜியை உள்ளே எடுத்துகிட்டு வரப்போ நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. உங்களுக்கு சில ரிவ்யூஸை வந்து நான் இங்கே கொடுக்குறேன், பாருங்கள். உங்களோட லைஃப்லேயும் 100% சேம் எனர்ஜிஸை அட்ராக்ட் பண்ண முடியும். நான் உங்களால தான் வந்து எல்லா விஷயத்துலேருந்தும் வெளியே வந்தேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பார்க்கும்போதெல்லாம் நான் எனக்கு கடவுளையே பார்க்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் என்னோட லைஃப்பில் நான் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். என்னோட லைஃப்பை வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் எவ்வளோ பெரிய விஷயத்தில் இருந்தேன். என்னோட ஹஸ்பண்டை இழந்த பிறகு ஒரு நாள் உட்காந்து வீடியோ பார்க்கும்போது உங்களோட வீடியோ வந்த பிறகு ஃபஸ்ட்டு கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எவ்ரி பௌர்ணமி கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுவேன். பிரம்ம முகூர்த்த நேரம் வண்டர்ஃபுல் பவர் மேம். பிரம்ம முகூர்த்தம் அதை நான் அட்டென்ட் பண்ணி வித்தின் 15 டேஸ்லேயே என்னோட எல்லா வீட்டோட எல்லா செலவுகளும் முடிச்சுட்டு பேலன்ஸ் என் கையில் வந்து இந்த 2 மாசமா நிற்கிறதுலாம் பார்த்துக்கோங்க. எனக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்டு 2 மாசமா. ரொம்ப தேங்க்ஸ். 15 டேஸ்ல அது இல்லாமல் நான் இப்போ வந்து ஒரு 10 சவரன் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம பௌர்ணமி செக்ஷன்ல கோல்டு அண்ட் காயின் இது பண்ணி என்கிட்ட ஒரு பொட்டு தங்க கூட கிடையாது. எங்க ஹஸ்பண்ட் இறக்கும் பொழுது ஆஃப்டர் நாங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நான் சம்பாதிச்சு எனக்கு வந்த எல்லா பணத்துல இருந்தும் இன்னைக்கு என் பசங்களுக்காக ஒரு 10 சவரம் சேர்த்து வச்சிருக்கேன். நான் நிறைய சேர்க்கணும்னு ஆசை இருக்கு என் பசங்களுக்காக. எனக்கு எந்த ஆசையும் இல்லைனாலும் என் பசங்களுக்காக நான் எல்லாமே பண்ணேன். தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். நான் இருந்ததெல்லாம் ஒன்னொன்னா உங்ககிட்ட இருந்து தான் திரும்பவும் பெறுறேன். சாய்பாபா தான் எல்லா சக்தியும் எனக்கு கொடுத்தாங்க உங்களை பார்க்கறதுக்கு. அதனால இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன், அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். மேம் அக்ஷயா சொல்லுங்க. மேம் ஆக்சுவலா வந்து நான் ரேக்கி அந்த தீட்சை கொடுத்தீங்கல்ல மேம், நீங்க கொடுத்தீங்க சாட்டர்டே கொடுத்தீங்க, மண்டே இன்டர்வியூ. 8 இயர்ஸா ஜாப் இல்ல, ஒரு நாள் எனக்கு ஜாப் கிடைச்சிடுச்சு மேம். வாவ், சூப்பர். நான் அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் அதை சால்வ் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைச்சேன். நான் ஃபார்ம் கூட சப்மிட் பண்ண சொன்னாங்க, நான் சப்மிட் கூட பண்ணல என் பழைய ஆஃபீஸ்ல. அவங்களே எல்லாம் முடிச்சு இன்னைக்கு பார்த்தா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். எனக்கு சத்தியமா எனக்கு புரியவே மாட்டேங்குது மேம். கையெல்லாம் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா, நான் சும்மா ஒரு 3 மினிட்ஸ் கூட இல்ல, அவ்வளோ நல்லா எனர்ஜி சென்ஸ் பண்ண முடியுது. ஒரு மாதிரி ஒரு சைக்கிளே வந்து பிரேக் ஆகிற மாதிரி இருக்கு. பழைய விஷயம் அப்ப எனக்கு ஜாப் போறப்ப என்னெல்லாம் இருந்ததோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி வராங்க. திருப்பி அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. அது ஏதோ நான் அப்ப மிஸ் பண்ணதை வந்து எனக்கு திருப்பி இந்த யூனிவர்ஸே கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒரு எக்ஸாம் நான் அப்ளை கூட பண்ணல மேம், யூபிஎஸ்சி எக்ஸாம். நான் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்து ஐயோ அப்ளை பண்ணலையேன்னு நினைச்சு ஹீல் பண்ணேன் 3 டேஸ்ல. அது வந்து என்னால சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன நம்ப முடியலன்னா, திருப்பி அந்த ரீஓபன் பண்ணிட்டான் அந்த எக்ஸாமோட லிங்கே ரீஓபன் பண்ணி திருப்பி புதுசா அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டான் அந்த எக்ஸாம்க்கு. எனக்கு ரேக்கி வந்து மேஜிக் அண்ட் மிராக்கிள்ஸ் தான் இதுல இருக்கும்ட்டு. சோ அதெல்லாம் வந்து அவங்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. எனக்கு என்னால புரியவே முடியல, எனக்கு புரிஞ்சுக்க முடியல மேம். பிகாஸ் நான் ஒரு நடுவுல கூட ரொம்ப கொஞ்சம் அப்செட் ஆனேன். ஒரு 2 டேஸ் பண்ணல, திருப்பி 3rd டே பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப அந்த பிரம்ம முகூர்த்தம் நீங்க கொடுத்தீங்கல்ல மேம், நான் எப்படியோ ஜாயின் பண்ணிட்டேன் அன்னைக்கு. அப்புறம் வந்து அப்படியே தூங்கிட்டேன், எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, அப்படியே தூங்கிட்டேன் அந்த ஹீலிங் வாங்கிட்டு. அன்னைக்கும் வந்து பார்த்தா என்கிட்ட இருக்க அவ்வளோ நெகட்டிவிட்டியும் போன மாதிரி இருந்துச்சு மேம். எனக்கு அந்த ஒரு ஸ்டெப்லயும் வந்து சீரியஸா சொல்றேன், எனக்கு சொல்ல தெரியல. மேபி அது எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலையான்னு தெரியல. ஆனா இதெல்லாம் வந்து என்னால நம்பவே முடியல, ஏன் லைஃப்லயே அது நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. நிஜமாவே இந்த எனர்ஜி வந்து சும்மா கிடையாது. ஏன்னா இதெல்லாம் மேஜிக் மாதிரி இருக்கு மேம். ஒரு நாள்ல வந்து என்னால நம்ப முடியல மேம். நான் அந்த டைம் எனர்ஜி அதெல்லாம் எப்படின்னே சொல்ல தெரியல. இப்படி டக்குன்னு எப்படி நடக்குது, நமக்கா நடக்குதுன்ற மாதிரி இருக்கு. ஃபீலிங் சோ பிளஸ்ட். நிஜமாவே எனக்கு இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களால தான் கிடைச்சது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூங்க, தேங்க்யூ. சுதா சொல்லுங்க. ரொம்ப சூப்பர் மேம். உங்களோட சூப்பரா இருந்தது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு மேம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்க வீடியோ எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். நீங்க அவ்வளோ அழகா சிலையெல்லாம் சூப்பரா வச்சிருக்கீங்க. புத்தர் சிலை அழகழகா இருக்குங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. சூப்பரா இருக்கு மேம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 4-5 வருஷமாவே ஒரு உங்ககிட்ட பார்ப்பேன்.
உங்ககிட்ட வந்து நான் ரீடிங் எடுத்திருக்கேன், நல்லா இருக்கும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படின்னா உங்களுடைய அந்த பௌர்ணமி ஹீலிங் வந்து எனக்கு ரொம்ப பெரிய மாற்றப்பட்டு ரொம்ப முடியாமலாம் இருந்தேன். பௌர்ணமி ஹீலிங் வந்து மந்த்லி நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு 2-3 இயர்ஸ் நான் தொடர்ந்து எடுத்தேன். எடுத்தா செம்ம பவர். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்ங்க. சூப்பரா இருந்தது மேம். இது மேம் ஐ எம் வாசுகி மேம். சொல்லுங்க மேம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த நீங்க தீட்சை கொடுத்தது. ஓகே. நான் இப்ப ரொம்ப ஃபில்ஃபில்லா இருக்கிறேன். உங்களை பார்த்த நாள்ல இருந்து நான் ரொம்ப ஃபில்ஃபில்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாள் எனக்கு. இது பிரம்ம முகூர்த்தம் 3வது இதுவுமே நம்ம அட்டன் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க தடை கொட்டுருமோ அப்படிலாம் பயப்படுவேன். ஆனா நல்லபடியா எழுந்து நேத்திக்குள்ள கண் முழிச்சதுனால இன்னைக்கு எழுந்துக்க முடியுமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா கரெக்டா டான்னு எழுந்துட்டேன் மேடம். 4 o'clock எழுந்து கடகடன் ரெடி ஆகி உட்காந்துட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகேங்க, சூப்பருங்க, சூப்பர். தேங்க்யூ மேம். மாஸ்டர் இந்த மாசம் ஃபுல்லாவே மணி ஃப்ளோ அவ்வளவு நல்லா இருந்துச்சு மாஸ்டர். எனக்கு ஓகே ஓகே சார். நானும் செலவு பண்ணிட்டே இருக்கேன், இருந்தாலும் மனசு ஒரு தைரியம். ஆனா பணம் வந்துகிட்டே இருக்கு மாஸ்டர். எனக்கு ஆச்சரியமா போச்சு. எனக்கு இத்தனை வருஷம் இல்லாம இப்ப இந்த ரேக்கி வந்ததுக்கு அப்புறமே நல்லா இருந்துச்சு மாஸ்டர். இப்ப இந்த போன மந்த்ல இருந்து அந்த மணி ரேக்கி வந்ததுக்கு அப்புறமே நல்ல மணி ஃப்ளோ இருக்கு மாஸ்டர். எனக்கு நல்லா இருக்கு மாஸ்டர். இந்த மாசம் ரொம்ப ஹெல்த்தியா இருந்துச்சு மாஸ்டர். ரொம்ப இந்த மாசம் வந்து எந்த ஒரு அது இன்னும் அப்ப பல மடங்கு வரதான் போகுது. நல்லா இன்னும் கண்டிப்பா மாஸ்டர். ஹெல்த்ல எந்த இஷ்யூ இல்ல மாஸ்டர். ரெகுலரா மாசமான ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாசம் நான் எதுவுமே அந்த மாதிரி தொந்தரவே இல்லை மாஸ்டர். எனக்கு எல்லா கேஸ்ல கிட்டத்தட்ட நான் கவர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு மாஸ்டர். எனக்கு ஆமா, நான் தேங்க்ஸ் சொல்லணும் காத்துட்டு இருந்தேன் மாஸ்டர். நான் அப்படியே அன்மியூட் பண்ணிட்டீங்க. நல்லா தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். மேம் ரொம்ப தேங்க்யூ. லாஸ்ட் மந்த் வந்து பண்ணுனதுல அந்த எக்ஸசைஸ் சொல்லியிருந்தீங்க இல்லையா, 7 சக்ராஸ் இருக்கு எக்ஸசைஸ், அது வந்து ட்ரெமெண்டஸா இருந்தது மேம். ரீசன் என்னன்னா எனக்கு பேக் பெயின் வந்தது செப்டம்பர்ல ஃபுல்லி இருந்தது. சோ இது இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க பேக் பெயின் இருந்தா பண்ணாதீங்கன்னு இருந்தீங்க. ஆனாலும் ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோமே பண்ணேன். எனக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், என்னென்னலாமோ ட்ரீட்மெண்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகல. ஆனா இது பண்ண ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பெயின் இருந்தாப்புல இருந்தது. ஆனா செகண்ட் டேயும் இல்ல ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 days தான் மேம் எனக்கு இப்போ அந்த பேக் பெயினே இல்ல. எப்படி நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ரேக்கிக்குள்ள வந்தப்ப எனக்கு இது போச்சு இல்லையா, சைனஸ் இருந்தது, ஹெட்ஏக் எவ்ரிடே இருக்கும். அது போனதோ அதே மாதிரி இது சடனா வந்த பேக் பெயின், அது இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு. 1 month சஃபர் ஆன மேம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். அந்த செப்டம்பர் மந்த் ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். என்னால எதுவுமே பண்ண முடியாம இருந்தது. ஆனா இதுல அவ்வளவு ஒரு இது எவ்வளவு ஒரு இதா இருந்தது. பண்ண முடியாதுன்னு நினைச்சா கூட அதை பண்ணணும், ஏதோ ஒரு சோர்சஸ்ல பண்ணுவேன். நீங்க வந்து புஷ் பண்ற மாதிரி இருக்கும் ஆல்வேஸ். நான் சொல்லுவேன் இல்லையா, நீங்க எனக்கு இல்ல ஒரு டீச்சர் வந்து பிரின்சிபல் வந்து இப்படி குச்சியோட நிக்கிற மாதிரி தோணும். அப்படி பண்ண ஆரம்பிச்சு அந்த பேக் பெயினே போயிடுச்சு. ஓகே, எனக்கு அதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம். அப்புறம் வந்து லாஸ்ட் மந்த் வந்து இது இருந்தா கூட, ஆனா ஏதோ ஹியர் அண்ட் தேர் எனக்கு வந்தா கூட இந்த இதனால நிறைய பாசிட்டிவிட்டி அப்படியே சுத்தி அதை கவர் பண்ணி நிக்கிறாப்ல இருக்கு மேம். ஓகே, அதாவது வாஸ்து ஃபிஷ் இருக்குல்ல மேம், அது 2 years நான் வளர்த்திருந்தது, சடனா அது இறந்துருச்சு. அகெயின் அது அதான் ஒண்ணு எனக்கு ரொம்ப பெயினா இருந்தது. அக்டோபர் 7th எனக்கு அது இதாச்சு. மறுபடியும் வாங்கி போட்டா அதுவும் இதாச்சு. அப்புறம் எனக்கு இன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க லாஸ்ட் மந்த் நடந்ததுக்கு தேங்க் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப எனக்கு சம் இன்ஸ்டிடியூட் நம்ம இதுல நீங்க சொல்ற மாதிரி இல்ல, நிறைய பிளாக்ஸ் இருந்தா கூட அதெல்லாம் மீறி நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி நம்மள ஹோல்ட் பண்ணி நிக்குது அப்படின்றது. தேங்க்யூ மேம். அதாவது எல்லாமே இதா வந்தா கூட அதை பாசிட்டிவா நமக்கு இது பண்றதுக்கு எல்லாமே உங்களுடைய கைடன்ஸ் தான். அப்புறம் இன்னொரு இது, இப்போ இந்த மார்னிங் வந்து எனக்கு சடனா என்னமோ கண்ணுல வந்து இது ஸ்வெல்லன் ஆனாப்புல ஆச்சு மேம். ஹீலிங்க்கு அப்புறம் பார்த்தா எனக்கு அது இருந்ததே இல்ல. ஓகே, ரெட்டிஷ் ஆகி ரொம்ப ஸ்வெல்லன் ஆச்சு மேம். ஆனா இப்ப அது இல்லவே இல்ல. எல்லாத்துக்கும் தேங்க்யூ மேம். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி தீபாவளி. சும்மா இல்லைங்க, அதெல்லாம் பயங்கரமா வொர்க் பண்ணும். சீரியஸ்லி, நாட் ஒன்லி லாமாஃபரா, நீங்க கொடுக்குற எல்லா இதுவுமே நம்ம ரேக்கி 1 2 3 எல்லாமே டாரட் கார்ட் எல்லாமே. தேங்க்யூ மேம். தேங்க்யூங்க, தேங்க்யூங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க.
மேம் நான் உங்களுக்கு ஒரு நேரம் போன மாதம் அக்டோபர்ல வந்து நான் பிரம்மமுகூர்த்த ஹீலிங்ல நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் என் பொண்ணு வந்து ஸ்டேட் மேட்சுக்கு போறா, அவ வந்து செலக்ட் ஆகணும் செஸ்ல அப்படின்னு கேட்டிருந்தேன். சொல்லியிருந்தேன் நீங்க அப்டேட் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுங்க. அவ வந்து செலக்ட் ஆயிட்டா மேம், இப்ப நேஷனல்ஸ் போறா. நான் வந்து எனக்கு ஒரு பெரிய மிராக்கிள் மாதிரி, ஏன்னா அவ வயசுல வந்து அவ 8 இயர்ஸ் தான் ஆகுது. அவ வந்து ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆகிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அன்னைக்கு கலெக்டர்கிட்ட வந்து திருப்பத்தூர் கலெக்டர், அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நடத்துனது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க தூத்துக்குடியில இருந்து ஒரு பொண்ணு இந்த ஏஜ் கேட்டகரியில போயிருக்கா. அது வந்து எனக்கு இது பண்ணவே முடியல. ஃபேமிலி ஸ்கூல்ல இருந்து எல்லாத்துலயும் பெரிய அப்ரிசியேஷன். அவ இப்ப நேஷனல்ஸ் போனது, ஸ்டேட் செலக்ட் இப்ப தூத்துக்குடி தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி அவ விளையாடுவா. அது வந்து எனக்கு ஒரு பெரிய மேஜிக் நடந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நான் போகும்போதே இந்த பாதையில அவளுக்கு ஆக்சுவலா ரொம்ப அந்த டைம் சிக்கா இருந்தா, வாமிட் பண்ணிட்டே இருந்தா. இருந்தாலும் அந்த மேட்ச்ல வந்து அவ கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாண்டா. அது எப்படி முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அவ சின்ன பொண்ணு, அவ கண்டினியூஸா ஃபீவர், அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அந்த மருந்து மாதிரிக்கே ட்ரௌசி ஆயிட்டு இருந்தது அவளுக்கு. சரி, ஆனாலும் அவ வந்து செலக்ட் ஆனது. அதுக்கு முந்தின நாள், அந்த மேட்சுக்கு முந்தின நாள் ஒரு மேட்ச் போயிருந்தேன். அங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் திருநெல்வேலியில வந்து ஒரு சைக்கிள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சா. அதுக்கப்புறம் அடுத்த நாளே ஸ்டேட்டுக்கும் செலக்ட் ஆயிட்டா. எனக்கு அது இன்னும் மேஜிக் நடந்த மாதிரி இருந்தது. நான் அப்பதான் நினைச்சேன், அப்ப பிரம்மமுகூர்த்த ஹீலிங்ல மேம்கிட்ட சொல்லிட்டு இருந்தோமே, அது நடந்துட்டேன் அப்படின்ட்டு. அது ரொம்ப பெரிய ஒரு மிராக்கிளா இருந்தது. அது மாதிரி அன்னைக்கு அந்த அந்த இடத்துல நான் தங்கியிருந்த இடத்துல இருந்து நான் அந்த மேட்ச் நடக்கிற இடத்துக்கு போறதுக்குள்ள ஏகப்பட்ட ஏஞ்சல் நம்பர்ஸ், கண்ணுல பாக்குற இடம்லாம் ஏஞ்சல் நம்பர். நான் நினைச்சேன் ஏஞ்சல் பயங்கர பிளெஸிங் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு. அது தேங்க் பண்றதுக்காண்டி கோயிலுக்கு போனேன். அப்போ கோயிலுக்கு போகும்போது சரி நம்மளுக்கு வந்து ஏஞ்சல் நம்பர் நம்ம ஒரு நினைக்கிறோம் நம்பர், அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு கிடைக்குதான்னு ஏஞ்சல்ஸ் எனக்கு உங்க பிளெஸிங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு நானே மனசுல நினைச்சிருந்தேன். எங்க மாமா வந்து எனக்கு ஒரு 500 rupees நோட்டு கொடுத்தாங்க. நான் நினைச்சேன் எனக்கு 333 தெரியணும், எனக்கு நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க, என் கூடவே இருக்கீங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். எங்க மாமா பாக்கெட்ல இருந்து எடுத்து என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு 500 கொடுத்தா உனக்கு நான் காசு தரணும்ல, இந்த ஒரு 500 அப்படின்னு. அந்த ரூபா நோட்டு ஓபன் பண்ணி பாக்குறேன் 333. அப்படியே எனக்கு அப்படி கூஸ் பம்ப்ஸாவே ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ என்னது இது, இப்படி மிராக்கிள் மாதிரி நடக்குது, இதெல்லாம் மேஜிக் நடக்குதா என்னங்கிற மாதிரி. கார்ட் ரீடிங் அந்த நம்பர் 1, நான் நம்பர் 1 தவிர வேற எந்த நம்பரும் நான் எடுத்துக்கிறது இல்லைங்க. ஆனா நம்பர் 1 நீங்க வந்து இந்த 3 weeks பிஃபோர் ஒன்னு சொன்னீங்க, 444 பத்தி நீங்க சொன்னீங்க. 444 நீங்க சொல்லியிருந்தீங்க குருஜி. நான் 1 day லேட்டா பார்த்தேன். நான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் 1 day எனக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த நாளெல்லாம் ஹெவி ஒர்க்கா இருந்தது. ஆனா டாரட் கார்டுல நான் நம்பர் 1 என்ன செலக்ட் பண்ணியிருந்தனோ அந்த நம்பருக்கு நீங்க என்னெல்லாம் 444 உடையது நீங்க அட்ராக்ட் ஆகும் அதோட விஷயங்கள் பார்த்து சண்டே ரீடிங் குருஜி. அது நீங்க என்னெல்லாம் சொல்லியிருந்தீங்களோ அது அத்தனையும் நடந்து முடிஞ்சிருச்சு எனக்கு. நீங்க டாரட் அந்த ரீடிங் சண்டே நீங்க சொல்றீங்க, அந்த சண்டே நான் அந்த அளவு டஃப்பான விஷயங்கள் மட்டும் அல்லாம என்னெல்லாம் நீங்க சொல்லிருந்தீங்களோ 100% இல்ல ஒரு துளி கூட மாற்றம் இருக்கல, அத்தனையும் நடந்திருந்து. நான் பார்த்துட்டு வியப்பாயிட்டேன். அப்போ குருஜி சொல்றாங்க, அந்த குருஜி சொல்றதுக்கு முன்னாடியே இங்க நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ நான் வந்து எவ்வளவு கனெக்டடா இருக்கேன், ரியலா இருக்கேன். குருஜி சீரியஸா சொல்றேன், நான் உங்களை நினைச்சிட்டே ஒரு விஷயத்த நினைச்சிட்டு ரொம்ப ஆழமா நான் திங்க் பண்ணிட்டேன்னா, அன்னைக்கு இரவு கனவுல நான் வந்து உங்களை மீட் பண்ணிடுறேன், நீங்க என்ன மீட் பண்றீங்க, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்துடுறீங்க. நான் கெட்டியா உங்களை பிடிச்சிதான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேங்கிறது நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறதுல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் குருஜி. அது உண்மைங்க. இப்ப நீங்க சொன்ன வார்த்தை உண்மை. எதையும் பண்றது இல்லைங்க. எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் அப்பவே சைலண்ட் ஆயிடுறேன். தாட் மட்டும் வச்சிருவேன், இது இப்படிதான் நடக்கணும்னு. குருஜி அது 100% நடந்தது. எப்படி நான் திங்க் பண்றேனோ அப்படியே நடந்துட்டு போகுது. ஆனா டஃபா தான் இருக்கு. நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ஒன்னும் செய்யறேன், ஈஸியா நடக்கல. ஆனா அந்த டஃபா நடக்கிறதுமே கம்ப்ளீட்டா நடந்துருது. ஓகேங்க, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ குருஜி, தேங்க்யூ குருஜி.